ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். திரவியமோட சீரியல் நிறைய பேர் கேட்ட விஷயம், இது ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரீமேக்கா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டப்ப அது ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ப்ரமோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஓரளவுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சிருச்சு இது ரீமேக் ஸ்டோரி தான். கரோ கரி மத்திச்சயா சூலி, கரெக்டான ப்ரொனன்சியேஷனான்னு தெரியல. இந்த சீரியலோட ரீமேக் சீரியல் தான் இப்போ நம்மளோட விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற வீட்டு வீடுக்கு வாசப்படி. இதோட லான்ச்சிங் ப்ரமோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல். நேற்றுக்கு வந்து நம்ம திரவியமோட சீரியல் ப்ரமோ வந்தது இல்லையா, காரு இறங்கி ஒரு பொண்ணு, அதாவது ஆர்த்தி வந்து இறங்கி வருவாங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுகேஷ் தான் வந்து ஆர்த்திக்கு பேர் போல் இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொன்ன உடனே அவங்க மூஞ்சி மாறிடும். அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி அவன் காலை மிதித்து விட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கீழே விழற மாதிரியான ஒரு எபிசோட். ஐயோ குடும்பம் உடஞ்சி போச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள். அதை கேட்டுட்டு நம்ம திரவியம், ஃபோட்டோ உடஞ்சதுக்கு வந்து குடும்பம் உடஞ்சதுன்னு எப்படி ஆகும், குடும்பம் நம்ம பார்த்து இது பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். குடும்பம் வந்து எப்பயுமே உடையாது அப்படிங்கிற மாதிரி கூட கை சேர்ந்து தன்னோட மனைவியும் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த விழுந்த அந்த கண்ணாடி சில் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. சேம் எக்ஸாக்டான ப்ரமோ, ஒரு விஷயம் கூட மாறாமல் அப்படியே அந்த மராத்தியில் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி ஹிந்திலையுமே இதோட சீரியல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹிந்தியில் தான் ஒரிஜினல். இப்போ 15 டேஸாக தான் மராத்தியில் வந்து ரீமேக் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. மராத்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதில் இன்னொரு ப்ரமோவும் வந்தது. இங்கே வந்து கோலம் போடுற மாதிரி ஒரு எபிசோட் வந்து ஒரு ப்ரமோ வந்து வந்தது இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து பூ கட்டுற மாதிரியான ஒரு ப்ரமோ. ஒரு குழந்தை ஒரு ஒரு பூவாக எடுத்து விஷயத்த வந்து கேட்டுகிட்டே இருப்பாள். அந்த ஒரு ஒரு பூவுக்கமான அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து வச்சு அந்த பூவை வந்து கட்டி முடிப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. மேபி எனக்கு மராத்திக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ப்ரமோவே எக்ஸாக்டாக அப்படியே எடுத்திருந்தாங்க செகண்ட் ப்ரமோ. ஹிந்தியோட ப்ரமோ பற்றி நான் பார்க்கல. ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் அதர் லாங்குவேஜஸில் இப்போ தமிழில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ப்ரைம் டைமாக இருந்தது அப்படின்னா இன்னுமே கூடுதலான ஒரு சந்தோஷம்.